பண்ருட்டி நகராட்சியில ஒரு குறிப்பிட்ட வார்டுல வந்து தென்பெண்ணை ஆறுக்கு பக்கத்துல நகராட்சி நிர்வாகம் குப்பையை கொட்டுது. என்ன காரணம், ஏன் குப்பையை கொட்டுறாங்க அப்படின்னு மக்கள் கேட்கும் பொழுது, பண்ருட்டி நகராட்சிக்குன்னு குப்பை கிடங்கே கிடையாதாம். அந்த பண்ருட்டி நகராட்சிக்கு குப்பை கிடங்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒதுக்குன பணத்தை இவங்க எடுத்துட்டாங்க. அது வந்து அரசியல்வாதியா அரசு அதிகாரிகளான்னு தெரியல. நிதி ஒதுக்குனாங்க, அந்த நிதியை வந்து இவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஏற்கனவே வந்து குப்பை கிடங்கு அமைச்ச மாதிரி கணக்கு காட்டிட்டு இங்க குப்பை கிடங்கே அமைக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போற வழியில ஒரு சாலையில வந்து ரோட்ல கொட்டுறாங்க, தார் சாலையில குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம போய் வீடியோ எடுத்திருக்கோம், அந்த பகுதி மக்கள்கிட்ட பேட்டியும் எடுத்திருக்கோம். நாங்கள் பண்ருட்டி நகராட்சி 16வது வார்டு உட்பட்ட ஏரியாவில் வந்து பேசுகிறேங்க. இது வந்து பண்ருட்டி நகராட்சியில் ஒரு 32 வார்டினுடைய குப்பையும் சேர்த்து பண்ருட்டி 16வது வார்டில் விழுப்புத்தோப்புன்ற ஏரியாவில் ஆற்று ஓரத்தில் இங்கே ஒரு 200-250 குடும்பம் வசிக்கிறாங்க. இந்த குடும்பங்கள் மத்தியில் நிறைய குப்பை, எல்லா குப்பையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க. எங்களுக்கு பக்கத்துலேயே பாடல் பெற்ற புகழ்பெற்ற வீரட்டானேஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே இருக்க குப்பையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க. தினசரி வந்து ஆட்டு குடல், மாட்டு இறைச்சியினுடைய குடல், இந்த கழிவு பூரா கொண்டு வந்து கொட்டி இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொளுத்தி விட்டு தொழுநோய் பரவுற அபாயம் வருது. நம்ம பசங்களுக்கெல்லாம் அடிக்கடிக்கு காய்ச்சல் வருது. இதை கேட்டாலும் எந்த ஒரு நகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த வார்டு கவுன்சிலர் கேட்டாக்கா இன்னைக்கு காலையில் என்ன சொல்ல, 20 வருஷமா நான் வாக்கிங் தான் போயிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஸ்டெப் எடுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, தவிர யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கான நகராட்சி நிர்வாகமும் பைப்புக்கு தினசரி குடிநீர் வரி, சொத்து வரி, வீட்டு வரி எல்லாத்துக்கும் வரி வாங்குறாங்க. அதுக்கான எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. வரி வாங்கிட்டு போகிறதோட சரி, சப்போஸ் வரி கட்டலைனாக்கா பைப்பை நோண்டி பைப்பு கனெக்ஷனை கட் பண்ணுறாங்க. அது செய்கிறாங்க தவிர மற்ற அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது யாரும் முன் வரல. ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் எந்த கட்சியும் முன் வர மாட்டேன்றாங்க. நகராட்சி நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? நகராட்சி நிர்வாகத்தில் 3-4 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 3-4 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான காப்பியை நாங்கள் வச்சிருக்கோம். அந்த வீடியோ தினசரி இது மாதிரி குப்பை கொட்டு வரப்ப பேசி அதுக்கப்புறம் வராது, குப்பை வண்டி வராதுன்னு அவங்க உத்தரவு கொடுத்து சாவி வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து எங்க மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நகராட்சி வண்டியை மறைக்கிறாங்கன்ட்டு. அதையும் நாங்க பாத்துட்டோம். அந்த கேட்கறப்ப மட்டும்தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது. அதாவது அந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிக்கிறாங்க, தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு, மாவட்ட ஆட்சியர் இது வந்து தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வு பண்ணணுங்க. போயிடுறாங்க, எல்லாமே வெறும் புகை மூட்டமா இருக்கு. ஒரு மாசமா கொட்டாங்க குப்பை, வெறும் டெய்லி 5 வருஷமா கொட்டுறாங்க. ஒரு வாரமா எரியுது சொல்றேன் நானு, ஒரு வாரமா எரியுது சொல்றேன். மார்க்கெட்டு குப்பை, பஸ் ஸ்டாண்டு குப்பை ஃபுல்லா கொண்டாந்து கொட்டுறாங்க. ஆட்டு குடல், மாட்டு குடல் எல்லாமே கொண்டாந்து கொட்டுறாங்க, கொட்டி கொளுத்தி விடுறாங்க. ஒரே புகை. குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு இங்க இருக்கிறோம், நைட்ல தூங்க முடியல, கொசு தொல்லை, ஈ தொல்லை, சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். நகராட்சிக்கார சொன்னா ஆத்துல கொட்டுங்க, ஆத்துல கொட்டுங்கன்றாங்க. அப்ப குப்பை கொட்டுறதுக்காக வாங்கின இடம் என்ன ஆச்சு? ஏன் அங்க கொட்ட வேண்டியதானே நீங்க? எதுக்கு ஆத்துல கொண்டாந்து கொட்டுறீங்க? இப்ப எவ்வளவு பேர் அதுல பாதிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்களும் மனுஷால் தான், நாங்களும் மனுஷால் தான். நீங்க எங்க 8 அடுக்கு மாடிகள் இருக்கீங்க, நாங்க எல்லாம் ஓலை வீட்டுல இருக்கிறோம், ஆத்தோட இருக்கிறோம். நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். தண்ணி வந்தா தண்ணியில பாதிக்கணும், கொசு தொல்லையில பாதிக்கணும், புகை தொல்லையில பாதிக்கணும், குப்பையில பாதிக்கணும். இவ்வளவு பாதிச்சு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ண முடியும்? ஓட்டு கேட்க வரீங்க, சரி பரவாயில்ல, இந்த ஆட்சி வந்தாக்கா நல்லது செய்யும், அடுத்த ஆட்சி வந்தா நல்லது செய்யணும். மக்கள் இது பண்ணதான் ஏமாறுறோம். நாங்க ஏமாறுற வரைக்கும் நீங்க நல்லா ஏமாத்துறதுக்கு தான் இருக்கிறீங்க, வேற ஒன்னும் வழி கிடையாது. நாங்க கஷ்டப்பட வேண்டியதான், நாங்க கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம், நீங்க நிம்மதியா சொகுசா ஜெயிச்சுட்டு நல்லா வாழுறீங்க. நாங்க பள்ளத்துல கிடக்குறோம், தண்ணி வந்தாக்கா எல்லாம் ஸ்கூலுக்கு வாங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து உக்காந்துருங்க அப்படின்னு ஒரு ரேஷன் கடை சோத்தை போட்டுறீங்க, ரவை அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பசியோட நாங்க வந்து தண்ணியில கிடக்குறோம். மத்தபடி என்ன செய்யறீங்க எங்களுக்காக? ஒரு அணை போட ஒரு நிராகம் பண்ணல, 2 சைடும் அணை போட்டு தண்ணி வராத, ஆத்த கிளீன் பண்ண மாட்டேன்றீங்க. ஆத்துல வெறும் பில்லு முளைஞ்சு கிடக்கு, பூண்டு முளைஞ்சு கிடக்கு, முள்ளு செடி கிடக்குது. தண்ணி வந்தா எகுத்துக்குன்னு வீட்டுகளுக்கு தான் பாதிக்குது. இதுல வந்து என்ன செய்யணும், நீங்க 2 சைடும் அணை போடணும், போட்டு ஜனங்களுக்கு தண்ணி பாதுகாப்பு வராத அளவுக்கு பண்ணணும். 2வது இந்த குப்பை கொண்டாந்து கொட்டக்கூடாது. கொட்டுனீங்கன்னாக்கா எங்களுக்கு தான் தொல்லை, பாதிப்பு. இல்லைனாக்கா நாங்க சாலை மறியல் பண்ணுவோம். அப்புறம் நீங்க வந்து எங்க பேர்ல கோச்சிக்க கூடாது. என்ன இப்படி ஜனங்களே இப்படி செய்யறாங்க, நம்ம தொகுதி மக்களே இப்படி செய்யறாங்க அப்படி சொல்லக்கூடாது. அங்க தொகுதி மக்களுக்கு நீங்க ஒன்னும் செய்யல. நாங்க வந்து சரி நம்ம கட்சிக்காரங்களாச்சே, நம்ம செய்யும், நம்ம ஓட்டு போடும், எல்லா ஜனங்களும் நம்மள ஜெயிக்க வைப்போம், இது நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை. எங்களுக்கு தொல்லை தான் கொடுக்குறீங்க, எங்களுக்கு தொல்லை தான் கொடுக்குறீங்க, கெடுதல் தான் பண்றீங்க. குழந்தை குட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு கோழி செத்து போச்சு, எவ்வளவு ஆடு மாட்டுக்கு காயலா வருது, குழந்தைங்களுக்கு எல்லாம் காயலா வருது. எந்த நேரத்துல எங்க தூக்கின்னு ஓடுறது குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு உடம்பு சரியில்லைனாக்கா?
உட்காந்து நீங்க ஒரு நைட்டு வந்து இருந்து பாருங்க இங்க எவ்வளவு கொசு தொல்லை எவ்வளவு ஈ தொல்லைன்னுட்டு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க எங்களுக்காக? நீங்க மீண்டும் மீண்டும் குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டே இருந்தீங்கன்னாக்கா நாங்க வந்து சாலை மறியல் தான் பண்ணுவோம்.